வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசோட முக்கிய கொள்கைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டிஎன் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய கொள்கைகள் பாலிசிஸ் நோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரீசெண்டாக 2021 இப்போ வரைக்கும் என்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதோட பட்டியல் தான் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான பேஜஸ் தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேஜஸ் தான் இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக போன வருஷம் வந்த தமிழ்நாடு லாஜிஸ்டிக்ஸ் கொள்கை, அப்புறம் ஒருங்கிணைந்த தளவாட திட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, அதோட துறை என்ன அப்படிங்கிறது இருக்கும். இந்த இணைப்பு தமிழ்நாடு லாஜிஸ்டிக் பாலிசி அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் பிளான் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன்ல, இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், இந்த மாநில திட்டக்குழு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டோட மாநில திட்டக்குழு, அந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதோட லிஸ்ட்டு வந்து இருக்கும். அந்த பாலிசி நோட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாலிசியை பற்றினா தனியாக ஒரு பிடிஎஃபே வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு பாலிசி ஒவ்வொரு கொள்கைகளுக்குமே வந்து தனித்தனி பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் போய் அதில் இருக்க டேட்டாஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை, அப்புறம் ஒற்றை சாளர இணையதளம், தமிழ்நாடு தரவு கொள்கை, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மெயின்ஸ் ஓரியன்டாகவும் சரி, பிலிம்ஸுக்கும் சரி, அந்த தமிழ்நாட்டோட தரவு கொள்கை, தரவு மைய கொள்கை, இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியது, அவங்க ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. சரிங்களா? உயிர் அறிவியல் கொள்கை, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை, இதெல்லாமே வந்து போன மெயின்ஸ்க்கே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு விண்வெளி பாதுகாப்பு கொள்கை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் 2022 வந்தது இல்லையா, இப்போ எதுக்கு நம்ம படிக்கணும், இப்போ ரீசெண்டாக வந்து மட்டும் படிச்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த கொள்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் வந்து நமக்கு லாங் டைம் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அந்த டார்கெட் லாங் டைமாக இருக்கும்போது நம்ம இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கும் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. எப்போவுமே மெயின்ஸில் வந்து ஸ்கீம்ஸ் அப்புறம் இந்த பாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அது வந்து நமக்கு தமிழ்நாடு, அதாவது யூனிட் 9 நம்ம ப்ரிலிம்ஸில் படிப்போம் இல்லையா, தமிழ்நாடோட முன்னேற்றம் அந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரியான பாலிசிஸும் ஸ்கீம்ஸும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களோட வளர்ச்சிக்கு, மற்ற மக்கள் மட்டும் சார்ந்து இல்லாமல் அதோட தொழில் முன்னேற்றத்துக்கும் இந்த சுற்றுச்சூழல் முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரியான பாலிசி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, பேரிடர் மேலாண்மைக்கு என்ன மாதிரியான பாலிசி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக நீங்கள் பிரித்து அதோட பாலிசிஸும் ஸ்கீம்ஸையும் நீங்கள் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் அடுத்த பிடிஎஃப்ல வந்து ஒவ்வொரு திட்டங்கள் எந்தெந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு லிஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்கீம்ஸை வந்து எப்படி நம்ம தனித்தனியாக பிரிக்கிறது, அதாவது அந்தந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸை வந்து எப்படி பிரித்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கீழே இருக்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நான் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலகிராமில் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த வருஷமே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசோட உட்காந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாலிசிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரெண்டையுமே வந்து படிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுக்குற பிடிஎஃப் எல்லாத்தையுமே நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகாமல் அந்த பிடிஎஃபே ஓப்பன் பண்ணி பார்க்காம வேறு, அதாவது புக்ஸை மட்டும் பேசிக் ஸ்கூல் புக்ஸை மட்டும் ரீட் பண்ணிட்டு போயிடாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் பிடிஎஃப் கலெக்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அந்த பிடிஎஃப்பை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம்.
சில பேர் வந்து மெட்டீரியல்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. பட் அதை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எல்லாரும் மாதிரியும் நீங்களும் இருக்க வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியல்ஸை கோ த்ரூ பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா படிங்க, சீக்கிரமே நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.